சொல்வதெல்லாம் உண்மை. புள்ளிவில என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க மேடம். நீங்க சரியா சாப்பிட்டு 15 நாளா ஆச்சு. எனக்கு அவங்க இதுவே வேணாம் மேடம். ஏன்பா அப்படி சொல்றீங்க? நான் வாழ்க்கையில ரொம்ப நொந்துட்டேன் மேடம். ஸோ என் நனவு தெரிஞ்சனாலும் தாயன்ற ஸ்தானத்தையும் எப்படி இருந்தான்றதே எனக்கு தெரியாது. பாவி நீ நல்லா இருப்பியா? நீங்க ஏன் பெத்து போட்டீங்க? என்னாச்சுமா? எனக்கு 5 பிள்ளைங்க மேடம். எங்க வீட்டுக்கார் வந்து ஒரு ஆஸ்மால இறந்துட்டாங்க. எப்போ? அவர் இறந்து 2 வருஷம் 7 மாசம் ஆகுது. எப்படி நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் மேடம். வளர்த்த பிறகு அந்த பொம்பளை வந்து நான் எங்கள் வீட்டுக்காரும் ஒரு ஆஸ்மா மாரி இந்த ஒரு படி எங்கள் வந்து எங்கள் அம்மா இருக்கிறாங்க பாம்பேயில். உண்மை கதையை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு புள்ள கிடையாது. எப்போனா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, வாமான்னு போவோம், பாப்பேன், வந்துடுவேன். காசு பணம் கொடுத்தா வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு செய்வேன். இப்படியா வளர்த்துன்னு இருக்கும்போது இந்த குமாருன்ற பையனுக்கு 8 வயசு, 15 வயசு. 15 வயசும்போது இந்த விஜயான்றவன் கடைக்கு கூட்டின்னு போனான். கூட்டின்னு சரி யார் எவரு சொந்தம் தானே அப்படின்ட்டு நான் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதுலேருந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு போக வரேன் இருந்துக்கினே இருந்தான். அதுலேருந்து சுத்தமாக வீடுன்ற ஞாபகம் கிடையாது. அங்கேயே ஆள்கிட்ட ஆகிட்டு நானும் விட்டுட்டேன். நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. விட்டுட்டேன். அந்த ஊரில் போய் 10 நாளைக்கு என்னை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இவன் டாய்ச்சல் கொடுக்குறான், அவ கேட்காத கேள்வி கேட்குறான். யாரு? குமார் உங்க பையன்? எங்க பையன். விஜயா யாரு? அவ வந்து அப்படின்னா எங்க அப்பாவோட அண்ணன் மருமவ. அவங்க வீட்டுல 8 வருஷமா இருக்கிறான். வீட்டுக்கு வரது கிடையாது. உங்களுக்கு எதுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க? அப்படின்னாக்கா அந்த ஊர்ல என்ன இருக்குண்ணா என்னன்னு, நம்ம குடும்பம் ஒரு கெட்ட குடும்பம். எங்க அப்பாவுக்கு ஒரு ஆஸ்மா, அந்த பெரிய பையன் ஒரு குடிகார பையன். இந்த சின்ன பையனுக்கு சில டைம் உடம்புலாம் ஒரு இதுமாரி பாண்டு மாரி ஊதிடும். நம்ம இது போல் இருக்கும்போது அப்போ நீ கொஞ்சம் உஷாராக இருக்கிற குடும்பத்தில் ஏதோ குழந்தை இந்த இங்கே நம்ம நிலத்து பழத்தை பயிர் வச்சுக்கின்னு ஏதோ ஒரு இதாக இருப்பான்னா முடியாது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போனால் பாரு, அங்கேயே அந்த 8 வருஷமாக ஆல்ட்டாயிட்டு வீட்டுக்கு வரத்து கிடையாது, 1 ரூபா கொடுக்கறது கிடையாது, நானும் எதுவும் கண்டுக்கிறதும் கிடையாது. இப்படியே இருந்தாங்க. நாங்கள் போனேன்னாக்கா அவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் அம்மா அத்தை சொன்னால் இத்தை சொன்னால் நான் அக்கத்தூடு பக்கத்தூடு நான் போக மாட்டேன் மேடம். போனேன்னா ஏதோ நான் 8 முறை 10 ரூபா வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு கம்முன்னு கிடப்பேன் வீட்டோட. அக்கத்தூடு போகிறா பக்கத்தூடு போகிறா, அத்தை சொல்கிறா இத்தை சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், பாட்டில் குடிச்சிட்டு வரும். அசிங்கமாக ரொம்ப கேட்பான். ஒரு ரைட்டு கேட்க பார்த்து நான் என்னென்ன ஏன்டா என்னை பற்றி நீ பேசுகிற, நான் வந்து உன் பேச்சுக்கு வரேன் ஜோலிக்கு வரேன், இல்லை நீ 10 ரூபா கொடுன்னு நான் கேட்குறேண்ணா, ஏதோ என் பாய்ப்பை நான் பார்க்குறேனே அப்படி இன்னைக்கு இருக்கும்போது அப்படியே பண்ணிட்டு கம்பி இருந்துச்சு. அந்த கம்பி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி 10 நாள் ஆகலை இந்த கண். அப்படியே இந்த கம்பியால் அடித்தான் பாரு, அடிச்சது தான் இந்த கண்ணே இப்போ பார்வை இல்லாது. அப்படியே நம்ம மூச்சு பேச்சு இல்லாத ஆயிடுச்சு. ஆயும் என்னான்னு கேட்கல. உங்கள் பொண்ணுக்கு 2 கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 2 கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள் பசங்க 2 பேரும், இன்னொரு 2 பசங்க? அந்த வேடி பண்ணுறேன்னு கல்யாணம் ஆகல மேடம். அந்த பிரகாசன்றவன் வந்து அவன் ஒரு தன்னை மீறி 10 ரூபா சம்பாரிச்சானோ அவன் மாட்டு குடியில் தான் இறங்குவான். அவனுக்கு கல்யாணம் ஆகலை? கல்யாணம் ஆகலை. எங்கன்னா பொண்ணு பார்த்தோம்னாலும் அவன் மட்டும் போவான் குடிப்பான். நான் குடிகாரன் தான், எனக்கு இஷ்டமாக தான் பொண்ணு கொடுங்க, கஷ்டமாக தான் விட்டுட்டு பண்ணுவான். அதால் நான் எங்கேயோ 2-3 இடத்துக்கு கேட்டு நான் விட்டுட்டேன். நல்ல விஷயம் பண்ணீங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு கஷ்டப்படணும். நம்மளே வாய்க்கில் விட சிறுமியாக இருக்கிறோம். அடுத்தவங்க பொண்ணு வந்து கண்காலம் கூடாதுன்னு நான் 2-3 இடத்துக்கு பொண்ணு கேட்டு எங்கள் ஊரில் கூட கேட்டு விட்டேன் நான். நல்ல விஷயம் பண்ணி அவனா வந்து கேட்டா நம்ம பொண்ணு இல்லைன்னா விட்டுன்னு விட்டேன். இவன் குமார்ன்றவன் சட்டில் அங்கேயே ஆகிட்டான் 8 வருஷமா. வரது கிடையாது, என்னன்னு கேட்கறது. பொம்பளை பசங்க உங்களை பார்க்கறது இல்லையா? அந்த சத்யான்ற பொண்ணு பார்த்துக்கினுச்சு. அந்த பொண்ணு 1 மாதம் ஆச்சு, என்னன்னு கேட்கறது கிடையாது. இந்த முட்டில் அந்த வேடி பண்ணுற காசு வச்சுக்கிட்டு தான் நான் டீ கூட குடிக்கிறேன். அந்த பையனை மாட்டிட்டாங்க. 1 மாசம் ஆச்சு, அந்த பையன் கூட பேசுறதுல மேடம். எந்த பையன்? வேடி பண்ற பையன். அவனுக்கு கணேசன் தான் கூப்பிடுவோம். அவன் பேரு நாங்க வச்சது வேடியப்பன். ஆமா. என்ன பேரு? வேடியப்பன். வேடியப்பன்.
இந்த முட்டில் நான் ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ள அந்த பையன் காசு தான் மேடம். அந்த பையனு கூட மாத்திட்டாங்க. 1 மாசம் ஆகுது. யாரும் உங்களை பாக்குறது இல்ல. எப்படி சாப்பிடுறீங்க? நான் இன்னைக்கு சரியா சாப்பிட்டு 15 நாளா ஆச்சு. அந்த பையன் தான் எனக்கு ஒரு உடம்புக்கோ எது ஒன்னாலும் பாப்பான் 10 ரூபா கொடுப்பா. நம்ம யாரும் சோறு போடல, நான் அவனுக்கு சோறு போடல. நான் உன்னை உங்க சொந்த வீடு இருக்காமா? எங்க சொந்த வீடு இருக்கா? இங்க போதுமண்டல சொந்த வீடு இருக்கு. அங்கதான் இருக்கீங்களா? ஆமா. அங்க உங்க பசங்க எல்லாம் உங்க கூட தான் இருக்கா? ஒருத்தவன் அந்த குமாரன் டி நகர்ல வந்து வேர்கடல வியாபாரம் பண்றான். மத்தவங்க 2 பேரும் வேடி பண்றவன் பிரகாசம் ஆவடியில வேர்கடல வியாபாரம் பண்றாங்க. அவனு தான் அந்த சின்ன பையன் வேடி பண்றவன் தான் என்னை 2 மாசமா அங்க வச்சிருந்தான். இப்போ ஒரு 20 நாளுக்கு மேல ஆகுது. அவனை போன் பண்ணி வர வச்சாங்க. நிலத்து சமாசாரம் போனாங்க பாரு. நாமளே போன் பண்ணா, நீ யார் எனக்கு போன் பண்ணல, எனக்கு போன் பண்ணாது, நான் இல்லை உன் பொண்ணு. ஏன் இப்படி சொல்றாரு? நல்லா அவங்க 2 பேரும் மாத்துறது தான் மேடம். என் புள்ளிவில என்னை விட்டு பிரிச்சுட்டாங்க மேடம். விஜயான்றவங்களும் குமாரன்றாலும் எனக்கு ஒரு நாயகம் கிடைக்கணும். வேற எனக்கு எதுவும் வேண்டாம். பெரிய பையன் எங்கம்மா? நான் குடிச்சிட்டு கிடக்குறாங்க. உங்க பொண்ணுங்க என்ன சொல்றாங்க? உன் புள்ளியில பாத்துக்காத போது நாங்க என்னத்துக்கு பாத்துக்கணும்? 3 ஆம்பளை பிள்ளை பெத்த இல்ல, அந்த 3 புள்ளி போய் கேளு. நாங்க ஒருத்தங்கிட்ட வந்துட்டோம் இல்லை, எங்களையும் கேட்கற அப்படின்ட்டு அந்த 2 பொண்ணும். நான் யாருக்கிட்ட போறது, எங்க போறது? சரி, பேசி பாப்போமா. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களா? இது குமாரியா? ஆமா, விஜயகுமார். உங்க அம்மா ரொம்ப அழுகுறாங்கப்பா, யாரும் பாத்துக்கிறதுல சொல்லி. என்ன பிரச்சனை? ரொம்ப அழுகுறாங்கன்னா அது வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து எனக்கு என் பையன் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க மேடம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 24 ஏஜ் ஆகும். வயசு 24 ஆகுது. என்னை 5 வயசில் விட்டுட்டு போனாங்க. 15 வயசு சொன்னாங்க. இல்லை மேடம், நான் உங்களுக்கு என் நம்பர், எங்கள் அக்கா நம்பரை கொடுக்குறேன். எங்கள் பெரிய அக்கா, என்னோட மொத்த பெரிய அக்கா, எல்லாரோட பெரிய அக்கா. ஃபோன் பண்ணி கேளுங்க. நம்பர் டவுட் இருந்தால் அவர் அந்த அக்கா தான் என்னை காப்பாற்றினது. யார்? உங்க கூட பிறந்த? நம்ம கூட பிறந்தாக்க பெரிய அக்கா தான் என்னை காப்பாற்றினது. எல்லாமே கடைசி வரைக்கும் அதான் சாப்பாடு போட்டு என்னை வளர்த்து விட்டது. அக்கா எங்க? இப்போ அது கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகும். அக்கா எங்க இருந்தது? அவங்க எங்கள் வீட்டில் இருந்தாங்க. பாப்பாவுக்கு இப்போ கட்டி கொடுக்கல. சரி, அப்போ உங்க வீட்டில் தானே நீங்க இருந்தீங்க? அப்போ தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தாதரிக்கு ஆள் இல்லை மேடம். எங்கள் அக்கா வந்து 11 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. இப்போ அவங்களுக்கு வந்து 4 பசங்க இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வரதே கிடையாது. யாரு? எங்கள் அம்மா. அடிக்கடிக்கு 5 வயசுலயே உங்க அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க. 5 வயசுலயே என்ன குழந்தைய விட்டுட்டே போயிட்டாங்க மேடம். எங்க போனாங்க? அவங்க அம்மா கிட்ட போயிட்டாங்க, குஜராத் போயிட்டாங்க. அதனாலேயே எங்க அப்பா. உங்க வீட்ல யாரெல்லாம் இருந்தாங்க? எங்க வீட்டுல யார் இருந்தாங்க? நான் இருந்தேன், எங்க அண்ணன் இருந்தான், எங்க அக்கா கூட எங்க அக்கா 2 பேர். நாங்க 4 பேர் தான். அப்போ நாங்க குழந்தைங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க அக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாகி அதுக்கப்புறம் சம்பாதிச்சு தான் நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஆளாகணும். அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு ஆதரிக்க ஆளே கிடையாது. உங்க அம்மா இல்லை. எனக்கு இந்த வயசு ஆகுதுன்னு எனக்கு ஒரு பேப்பர் எடுத்து படிக்க தெரியாது. வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரோட்டில் செருப்படிலாம் கூட வாங்கியிருக்கேன் மேடம். இப்போ வந்து நான் ஆளாயிட்ட பிறகு நான் ஒரு செல்வாக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அவங்களை விட்டுட்டு வான்னு சொன்னால் என்னால் விட்டுட்டு வர முடியாது. சரி தம்பி, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. உங்க அம்மா எங்க போவாங்க உங்களை விட்டுட்டு? எங்களை விட்டுட்டு அவங்க அம்மா கூட போயிடுவாங்க மேடம், அடிக்கடிக்கு. இதனாலேயே எங்கள் அப்பா குழந்தைங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பா அதனாலேயே கொஞ்சம் மென்டாலிஸ்ட் மாதிரி ஆகி அவங்களும் கிளம்பி எங்களை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்களும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்கள நீங்க எங்க இருந்தீங்க அப்போ? நாங்கள் எங்கள் சொந்த வெளியே தான் இருந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து இருக்குது, வீடு இருக்குது, அதிலே தான் இருந்து காலத்தை ஓட்டணும். சாப்பாடெல்லாம் உங்க அக்கா செய்வாங்க? ஆமாம். அவங்களும் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா விட்டுட்டு போன கையோட எங்கள் பாட்டி தான் கொஞ்சம் ஆதரிச்சுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களாக கொஞ்சம் தலையெடுத்து நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த ஏஜுக்கே வந்தோம். எங்கள் கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. அவங்க இப்போ வந்து நாங்கள் ஒரு எப்போ உங்கள் அம்மா வந்து சேர்ந்தாங்க மறுபடியும்? ஃபஸ்ட்டு டைம் வந்தது எப்போ தெரியுமா மேடம்? எங்கள் தாத்தா இறந்தாங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பா இறந்தாங்க. இந்த மாதிரி ரொம்ப லெட்ரு போட்டாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் வரேன், என்னால் எப்போ முடியாது அப்படின்னு. சாவுக்கு வரல, கடைசியாக காரியத்துக்கு வந்தாங்க. 2வது வந்த டைம் எங்கள் அக்காவை பெரிய அக்காவை கட்டி கொடுக்கும் போது வந்தாங்க. எப்போ உனக்கு தம்பி பிறந்தாரு? எனக்கு தம்பி இப்போ நான் பிறந்த 5 வயசு ஆனதுக்கப்புறம் எங்கள் தம்பி பிறந்தோம். அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் 5 பேர் அண்ணன், 3 அண்ணன் தம்பி 2 அக்கா. இதனால் வந்து இப்போ நீ அவங்க சொல்கிறபடிலாம் என்னால் வர முடியாது மேடம். நான் வந்து எங்கள் தாய் மாமா வீட்லேயே இருக்கேன். இத்தனை வருஷமாக அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டு வந்தேன், இப்பயும் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். சரி, இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் மாமா வீட்டில் போய் செட்டில் ஆனீங்கன்னு, ஏன் அங்கே போய் செட்டில் ஆனீங்க?
எனக்கு அந்த அளவுக்கு ஆதரிச்சவங்க அன்னைக்கு சாப்பாடு போட்டவங்க அவங்க தான் மேடம். ம். அவங்க நான் வீட்ல உரிமையா யாரெல்லாம் என் இருக்காங்க? சொந்த வீடுன்னு போய் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு உரிமையா சப்போர்ட் கொடுத்த அளவுக்கு அந்த ஒரு வீடு தான் எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்டில் எங்க 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 அத்தை இருக்கு, அவங்க பொண்ணு இருக்கு, அவங்க பையன் இருக்காங்க. எங்க பொண்ணு மாமா பையனுக்கு என்ன வயசாச்சு? பையனுக்கு இப்போ 10th முடிச்சிட்டான், பொண்ணு காலேஜ் 3rd year முடியுது. அப்ப அன்னைக்கே மாமா இல்லையா நீங்க போய் செட்டில் இல்லை ஆகும்? நாங்கள் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் இருந்தார். எனக்கெல்லாம் தெரிஞ்சுதான் எங்கள் மாமா இருந்தார். போய் செட்டில் ஆனீங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க மாமா இருந்தாரு. இப்போ அந்த பசங்கள்லாம் தலையெடுத்துட்டாங்கல்ல, இப்போ என்ன பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போகிறேன் மேடம். எந்த பொண்ணு? இந்த எங்கள் மாமா பொண்ணையே நான் கல்யாணம் பண்ண போகிறேன். அதான் பிரச்சனையே, வேறு எதுவும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த பொண்ணை கட்டக்கூடாது, அவங்க கூட வந்துடணும். இப்போ நான் அப்படின்னு விட்டுட்டு வந்தால் அவங்க அதுக்குண்டான கேஸ் அவங்க எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் உண்டு. எப்படி எனக்கு புரியும்? ஏன்னா நான் அவங்க 9 வருஷமாக அவங்க வீட்டில் இருந்திருக்கேன். ம். இப்போ அந்த பொண்ணு வயசு முடிஞ்சு வயசுக்கு வந்து இப்போ காலேஜ் 3rd year முடிக்க போகுது. அடுத்த மாதம் எக்ஸாமின் பண்ண போகிறேன். பொண்ணு கேட்க என்ன படிச்சிருக்கா? காலேஜ் 3rd year முடியுது. நீங்க படிச்சிருக்கீங்க, நான் படிக்கலை. ஆனா உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம். அவளுக்கு விருப்பமா இல்ல நீங்க கட்டாயப்படுத்துறீங்களா? கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது. ம். விருப்பம் தான். 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா? நான் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வீட்டிலே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு இப்போ போல நாங்கள் எந்த அளவுக்கு எந்த டீசன்ட்ல இருக்கணுமோ அந்த டீசன்ட்ல நாகரிகமாக நான் இருந்துட்டாரு. அவங்க விருப்பப்பட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? விருப்பம் இல்லாதெல்லாம் அது என்ன ரூல்ஸ் ஏதோ சொல்றீங்க? அவங்களுக்கு ரூல்ஸ் எந்த ரூல்ஸுமே இல்லைங்க மேடம். இப்போ அவங்க அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துருன்னு ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அதான் பிரச்சனை. சொல்றாங்க? எங்கள் அம்மா சொல்கிறது. இப்போ நான் அந்த பிரச்சனையை நான் அதோட சரி வேண்டாம்னு நான் தூக்கி போட்டு வந்துடுறேன். நாளைக்கு அவங்க கேஸ் போடுறாங்க, என் பொண்ணை இதுமாரி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான்னு சொன்னாங்கன்னா இது பிரச்சனை பெருசாகும். இன்னொரு விஷயம், எனக்கு அதெல்லாம் கூட தேவையில்லை மேடம். நான் செட்டில் ஆனது தான். இதுக்கு மேலே யார் சொன்னாலும் நான் வரமாட்டேன் மேடம். ஏன்னா எனக்கு உண்டான ஏஜுக்கு எனக்கு டைம் பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணல, எனக்கு ஆதரிக்க ஆள் இல்லை. அந்த டைமில் என்ன ஆதரிச்சாங்க அவங்களுக்கு தான் இப்போ நான் சப்போர்ட் பண்ண அவசரம், யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணாமல். ஸோ உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம். நான் இப்போ கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கேன் மேடம். ஓப்பனாக சொல்லட்டுமா, இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொஞ்சம் எங்கள் அண்ணனோடைய என் தம்பியோட நான் கொஞ்சம் வசதியும் வாய்ப்புமாக இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன காரணம், நம்ம கூட வந்துட்டா எல்லாம் நம்ம சரியாயிடணும்னு அவங்க பார்க்குறாங்க. ஓ, நீங்கள் வசதி வாய்ப்போட இருக்கீங்க, நீங்கள் இந்த பக்கம் வரணும் பார்க்குறாங்க. வரணும். ஏன் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் உங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாதா? எனக்கு அவங்க இதுவே வேணாம் மேடம். ஏன்ப்பா அப்படி சொல்கிறீங்க? நான் வாழ்க்கையில் ரொம்ப நொந்துட்டேன் மேடம். ஏன் தம்பி? தாயின்ற ஸ்தானத்தையே எனக்கு நான் சுய நனவு தெரிஞ்சனாலும் தாயின்ற ஸ்தானத்தையே எப்படி இருந்தான்றதே எனக்கு தெரியாது. நான் அந்தளவுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிட்டேன். வேறு எதுவுமே நான் சொல்கிறதுக்கு இல்லை. நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் உங்கள் அம்மாவை ஏன் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? வேணாம் மேடம். உங்கள் அண்ணன் குடிகாரன்னு சொல்கிறாங்க, தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கேன் மேடம். அவர் பார்க்க மாட்டாரா? இல்லை, தம்பி கூட தானே இருக்கான். யாரு கூட? அவன் கூட தானே இருக்கான். அம்மா கூடயா? ஆமாம், பெரிய பையனும் அவன் கூட தான் இருக்கான். பார்க்குறாங்களா? எல்லாம் 2 பேருமே இப்போ ஓப்பனாக என் தம்பி கூட வந்திருக்கான். கூட்டு வச்சு கூட பேசி பார்த்துங்க. நாங்கள் வந்து எங்கள் அம்மா கிட்ட நான் பேச மாட்டேன். எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ளே நாங்கள் 3 பேர் சகஜமாக பேசிக்குவோம், சகஜமாக தான் இருக்கும். ஏன்பா? நம்மளுக்கு எனக்கு செட் ஆகாதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பி? அவன் வியாபாரம் பண்ணுவேன். என்ன வியாபாரம் பண்ணுறீங்க? வேர்க்கடலை மசாலா. எங்கே? ஆவடியில். சரி, நீங்கள் தான் வேலை கற்றுக் கொடுத்தீங்களா? இல்லை, தம்பி அண்ணன் கூட போய் கற்றுக்கணும். அப்படியா? எங்கள் அண்ணன் தாங்களா 2 பேரும் எட்டாந்து விட்டான். என்னை ஃபஸ்ட்டில் டி நகரில் இருந்தான். அப்போ எங்கள் அண்ணன் இருக்கும்போது அவன் டி நகரில் விட்டுருந்தான். அப்போ நான் இப்படியே அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஆவடி போய் ஆகணும். அப்போ தம்பி கிட்ட மாதிரி கூட எட்டுன்னு வச்சு அவனுக்கு கற்று கொடுத்தான். என்னப்பா பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு? ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப இல்லை அழுகலை மேடம், அவங்க எப்பவுமே அப்படி தான். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. என்ன பிரச்சனை பண்ணுறாங்க? அவங்க இஷ்டப்படி படுத்தா நாங்கள் நடக்கணும், நாங்கள் இஷ்டப்படி மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறது தான் செய்யணும். எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ தெரியுமா வயசு ஆகுது? 32 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் வயசுக்கு உண்டவங்கலாம் இப்போ ஸ்கூல் போய்ங்குதுங்க பசங்க. இப்போ தான் அவங்க கூட இருக்கிறாங்க ஸ்கூல். எங்கள் அண்ணன் வயசுக்கு உண்ட ஆளுங்கள்லாம் ஸ்கூல் போய்ங்குதுங்க, அவங்க குழந்தைங்க. இவனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகுது. இவனு இப்போ 20 வயசு ஆகுது தம்பிக்கு. எனக்கு 24 வயசு ஆகுது. எங்கள் அண்ணனுக்கு 31 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் தான் மூத்தவன். உங்கள் அம்மா கல்யாணம் பண்ணல சொல்கிறீங்களா? கல்யாணம் பண்ணல, பசங்களை ஆதரிக்கலை. அப்படி எங்களை விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுவாங்க. அப்பப்போ எங்களா கூட. உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னாச்சு? எனக்கு சின்ன வயசில் கொஞ்சம் 2005 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கிட்னி லைட்டாக பாதிப்புச்சு. அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ ட்ரீட்மெண்ட் அங்கேயே பார்த்தேன் குஜராத்தில். நீங்கள் அடிக்கடி குஜராத் தான் போவீங்களா? நான் எப்போ நான் மருந்து மாத்திரை வாங்கினா போவேன். உடம்பு நான் ஒரு 2 குஜராத்தில் யாரெல்லாம் இருக்காங்க தம்பி? குஜராத்தில் எங்கள் பாட்டி, எங்கள் சின்னம்மா,
அம்மாவோட அம்மாவா? அவங்க இருந்தாங்க. இப்போ இவங்க எங்கள் அம்மா இங்கே வந்துட்டாங்க. இப்போ அவங்க மட்டும் தான் அங்கே இருக்காங்க. அடிக்கடி அங்கே போவீங்களா? நான் போக மாட்டேன் மேம். எங்கள் அம்மா தான் 2 நாள் இருப்பாங்க எங்களா கூட. சண்டை போடுவாங்க, கிளம்பி போடுவாங்க. அவங்களே எதனா போய் சண்டை போடுவாங்க. இப்போ அம்மா 1 மாதமாக அம்மாட்ட பேசுகிறதே இல்லையா நீங்கள்? இல்லை, அவங்க நான் சரியாக என்கிட்ட வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க எதாக இருந்தாலும். நீங்கள் யாரோட இருக்கீங்க? இப்போ நான் தனியாக இப்போ நான் அம்மாவோட தான் இருந்தேன். இப்போ அவங்க பேசுறது பிடிக்கல எனக்கு. என்ன பண்ணாங்க அம்மா? எதாக இருந்தாலும் அவங்க பேச்சு நம்ம தகாத முறையில் வரும் மேடம். நம்ம வந்து ஏதோ தாயின்ற ஸ்தானத்தில் பேச மாட்டாங்க, தகாத முறையில் வரும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அம்மா கூட போப்பா இருப்பான்னு இல்லையா, அது ஒரே காரணம் தான். எனக்கு அசிங்கமாக பேசினா பிடிக்காது. எனக்கு நீங்கள் அப்படியே நம்பிக்கைனாலும் யாருன்னா எங்கள் ஊருக்கு வந்து கூட என் பேரை பற்றி விசாரிச்சுப்பேன். நான் அந்தளவுக்கு எங்கள் ஊரில் நான் அந்தளவுக்கு பேரில் இருக்கேன், செல்வாக்கில் இருக்கேன். இப்போ கூட எங்கள் சின்ன அக்காவை கட்டி கொடுக்கும்போது எங்கள் அக்கா கட்டி கொடுத்து 2 வருஷம் ஆகுது. இந்த வைகாசி வந்தால் 2 வருஷம். நீங்கள் கட்டி கொடுத்தீங்களா? ஆமாம் மேடம், தம்பி இருக்கான்னு கேட்டு பாருங்க. 3.5 லட்ச ரூபா கடன் வாங்கி கட்டி கொடுத்தாரு. அப்படியா? எங்கள் அண்ணனை கடன் கேட்டு பார்த்தேன், கடன் கொடுக்கல. அதாவது நல்லா விற்றுட்டோம். 50 சென்ட் பொதுலேயே விற்று கடத்து கொடுத்துட்டோம். எல்லாமே நான் போய் சொல்ல போகிறது இல்லை மேடம். என் தம்பி இருக்கான், இவனை கேட்டுங்க. இப்போ வந்து 50 சென்ட் வித்தாச்சு. கடன் வாங்கி செலவு பண்ண காசு கொடுக்கூடாதுன்னு எங்கள் அம்மா ஒரு பிடிவாதமாக இருந்தாங்க. அது எப்படி மேடம்? கடன் வாங்காங்க, கடன் வாங்கிக்கிறேன் மேடம். இப்போ நான் வந்து வட்டி 15 ஒரு அண்ணன் இருக்காருன்னா அந்த அண்ணன் கிட்ட எனக்கு ஒரு அர்ஜென்ட் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுமாதிரி ரொம்ப எங்கள் அக்கா வந்து 32 வயசு ஆகி போச்சு. 27 வயசு எங்கள் அக்கா கட்டி கொடுக்கும்போது. இப்போ 2 வருஷம் அது. போன வருஷம் மொதல் வருஷம் வைகாசி மாதம் கல்யாணம் பண்ணேன். இந்த வைகாசி வருது மேடம். இப்போ நான் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இப்போ வட்டி நமக்கு வில்லேஜெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நார்மல் வட்டி தான் இருந்தாலும் அதையே நம்மளால் கொடுக்க முடியாது. நீ பெத்த பொண்ணு தான் நாங்கள் கட்டி கொடுத்து தான், அதனால தான் நான் கடங்காரன். இதுக்கோசரம் நான் கடங்காரங்கிட்ட வாங்கினவங்கிட்ட நான் பதில் சொல்ல முடியாது மேடம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம என் மேலே மரியாதை வச்சு தான் அம்மா போனால் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அன்றைக்குள்ள இது ஒரு கிராமத்து வில்லேஜ் இதில் இவ்வளோ போனால் யாருனா சப்போர்ட் பண்ணாங்களா? ஒரு மரியாதைன்ற வச்சு தான் கொடுப்பான்றத வச்சு தான் ஒரு மரியாதைக்கு தான் நம்மளுக்கு கேட்ட இடத்துல கொடுத்தாங்க. நான் ரெடி பண்ணி முடிச்சு விட்டேன். இவங்கக்கிட்ட தான் பேசுங்கிற, இவங்கக்கிட்ட இவங்க தகாத முறையில் பேசினா அது எனக்கு பிடிக்காது மேடம். இருந்தால் இவங்ககிட்டே கேட்டுங்க என்ன பேசினான்றத. அடிச்சிங்களா? அடிக்கலை. அதுக்கு முன்னாடி சமயத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையில் அடித்தேன். அது ஒன்று. சமயத்தெல்லாம் நான் அடித்தேன். பேசினேம்மா அவங்க பசங்கள்கிட்ட. நீங்கள் அடிக்கடி விட்டுட்டு போவீங்களா? அடிக்கடிக்கு போக மாட்டேன் மேடம். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் கும்புற ஓம் சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து பிள்ளை கிடையாது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்க. இவங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஒரு ஆஸ்மா மாரி இருந்ததும் 10 ரூபா சம்பாதனை கிடையாது. நான் அப்போவே இவங்களாம் சின்ன பசங்களாக இருந்தானுவே. போவேன், அப்பாக்கிட்ட காசு பணம் வாங்கிட்டு வருவேன், சாப்பாட்டுக்கெல்லாம் வாங்கி போடுவோம், சாப்பிடுவோம். அந்த ஒரு சூழ்நிலையில எங்கள் மாமியார் எங்களுக்கு சொத்து விடலை. விடலை. சொத்தெல்லாம் விட்டது தான். நான் எனக்கு தெரியும் சொத்து விடலை. ஒரு துண்டு ஓட்டிங்கன்னு ஒரு 5 சென்ட் 10 சென்ட் காட்டி விட்டாங்க. மொட்டை கிணறு எப்படி போய்க்க முடியும்? போய்க்க முடியாதால போவேன், அப்பாக்கிட்ட 10,000 5,000 வாங்கிட்டு வருவேன். எங்கள் 2 தங்கச்சி கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கொடுப்பாங்க. எங்கள் அப்பா மிந்தி போகிறத பொண்ணுன்ட்டு வாங்கிட்டு வருவேன், போடுவேன், செய்வேன். இதே போல் எந்துக்கு நினச்சி மேடம், இந்த எங்கள் பெரிய பொண்ணை கட்டி கொடுத்தோம். கட்டி கொடுத்ததும் வெள்ளம் கொஞ்சம் மட்டமாக இருந்தானுவேன். எங்கள் வீட்டுக்காரர் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்சம் கடன் ஆகி வச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரயில்வேயில் வேலை செஞ்சாங்க. அவங்க போயிட்டு காசுக்காக அங்கே போயிருந்தாங்க. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. போனதுக்கு பிறகு அவர் எங்கள் பெரிய பொண்ணுக்கு டெலிவரி ஆச்சு. அதுக்கு நகைலாம் எடுத்து போட்டேன். பிற்பாடு இந்த விஜயான்றவ சரணுங்கிட்ட தொடர்பாக இருந்தான். யார் சரவணன்? அது ஒரு பையன், எங்கள் ஊர் பையன், எங்கள் தெரு பையனே. சரணுங்கிட்ட தொடர்பாக இருந்தான். அப்போ இவனுக்கு வயசு வந்து 15. தொடர்பாக இருந்ததும் என்னன்னா இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. யார்? சரவணனுக்கும் விஜயாவுக்கும் பிரச்சனை ஆகிப்போச்சு. பிரச்சனையாக பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, அந்த பையனுக்கு வந்து ரங்கநாதன்ட்டு பொண்ணுன்னு, அந்த பொண்ணோட அப்பா பேர் ரங்கநாதன். அந்த பொண்ணை இட்டுன்னு போய் காதல் கல்யாணமாக திண்டிவனத்தில் பண்ணி வச்சுட்டு வந்துட்டான். பண்ணிவிட்டு இவன் என்ன தனியாக ஒதுங்குனுக்கு இருக்க என்ன பண்ணிட்டா, ஒரு நாள் இவன் என்ன சொன்னால், நான் இந்த பையனை கடைக்கு இட்டுன்னு போகிறேன்னு. நானும் ஒரு எது மனசில் இது வைக்காதான் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நீ இட்டுன்னு போமா அப்படின்னு தான். குத்தமே இதே தான், வேறு எந்த குத்தமும் கிடையாது. இவங்க பையன் எது வேணாலும் வைப்பாங்க. அதோட மேடம் போய் இருந்த 6 மாதம் இருந்த பிறகு அப்போ இவன் வந்து சின்னவனாகிறான். இருந்த பிறகு எங்கள் பொண்ணு சுரேஷுன்ற பையனை இட்டுக்குன்னு போயிட்டு மூளைக்காட்டில்
இவனை இட்டுன்னு போய் மருந்து எடுத்துன்னு வந்துச்சு 4 உருண்டை இருந்துச்சு மருந்து. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க மேடம். என்னை யாரும் எட்டு முதல்ல மருந்து எடுக்கலைங்க மேடம். இதெல்லாம் வந்து எடுக்கவே கிடையாது சத்தியமாக. 5 பிள்ளை சத்தியமாக வேட எடுத்தது 4 உருண்டை. பாலுன்ற பையனா தோட்டக்கல்ல போய் பாத்ரூம்லேருந்து 4 உருண்டை எடுத்து வந்து எங்கிட்ட காட்டணும். அந்த நேரம் எங்கள் மாமுடி வீடு கட்டுறாங்க. என்ன அது என்கிட்ட காசு இல்லாத எங்கள் மாமன் கொண்டாட்டிட்டு 3000 வாங்கி கொடுத்தாச்சேன். எங்கள் பொண்ணு சுரேஷுன்ற பையனும் இட்டுன்னு போய் மூளைக்காட்டில் மருந்து வாங்கி கொடுத்து உள்ளுக்கு இட்டுன்னு வந்தாங்க. 4 உருண்டை இருந்துச்சு. பாலுன்ற பையன் எடுத்தாந்து ஓட்டா காட்டினான். அதோட ஒரு 6 மாதம் நல்லா இருந்தான் மேடம். அந்த 6 மாதத்துக்குள்ளே இவன் இன்னும் அவனுக்கு என்ன செஞ்சாலே எனக்கு தெரியாது. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அவங்க இன்னொரு விஷயம் அவங்க சொல்றாங்க. மாத்துறாங்க மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு, நீங்க அடிக்கடி உங்க புருஷனோட சண்டை போட்டுட்டு உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, இந்த பசங்களை ஆதாரம் எல்லாம் ஆதரவு இல்லாம விட்டுட்டு போவீங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்தக்கார வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட்டு அப்புறம் தான் அவங்க தாய் மாமா வீட்டுல போய் செட்டில் ஆயிருக்காரு. இப்ப என்னன்னா, நீங்க சொல்றீங்க 8 வருஷமா விட்டுட்டோம் அதனால கண்டுக்கலன்னு. இப்ப அந்த மாதிரி இருந்துடுங்களேன், ஏன் இருக்கிறது இல்ல? அவளை வச்சுக்கிறேன் மேடம். 100க்கு 100 அடி எங்க அம்மா உயிரிழக்கிறாங்க. எங்க அம்மாவை துண்ண மாதிரி அவன் அவளை வச்சிருக்கிறான் மேடம். ஒரே அடிதான். அதெல்லாம் அவங்க போய் சொல்றாங்க. என்ன தவறு? அதெல்லாம் சும்மா கதை மேடம். இவனுக்கு ஒரு பொண்ணு செட்டில் பண்ணி விட்டுக்கிறாங்க. அதால இவன் அந்த பக்கம் பேசுறான் மேடம். இது எங்கெங்கயோ கதை எல்லா பேரும் அசிங்கப்படுத்துறாங்க மேடம். அசிங்கன்னு கிடையாது. எங்க அம்மா வந்திருந்தாங்க ஒரு 8 நாள் எனக்கு அவஸ்தை கொடுத்து. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கேளுங்க. 8 வருஷம் விட்டேங்கல்ல, இப்ப எதுக்கு பையன் வேணும்னு சொல்றீங்க? நான் பையன் வேணும்னு சொல்லலையா? என்ன ஏன் டார்ச்சல் பண்றீங்க? என்ன டார்ச்சர் பண்றாங்க? கேட்கற கேள்வி. இவன் வந்து அவங்களை எதுவும் டார்ச்சல் பண்ண. அன்னைக்கு வந்து ஃபோன் பண்ணான். பண்ணலாம் வாங்கடா இதே மாதிரி பிரச்சனைன்னு. அப்ப என்ன கேட்டான்? 2 வார்த்தை தப்பா வாங்கிட்டு குறை போன்னு என்ன போட்டு அது ஓப்பனா உங்ககிட்ட சொல்ல மேடம். பொண்ணு யாரு பெத்தது? பொண்ணு அவங்க பெத்தாங்களா நான் பெத்தனா மேடம்? நீ ஏன் பண்ற? நான் பெத்த இல்ல, எனக்கு தெரியாதா? சரி, கல்யாணம் பண்ணும்போது மேடம் இது ஒரு கறி கேட்டுக்கு மேடம். தப்பானா நீங்க எனக்கு என்ன வேணாலும் தண்டனை கொடுங்க, நான் வாங்கிக்கிறதுக்கு ரெடி இருக்கிறேன். எங்க பெரிய பையன் குடிச்சு ஒரு மெண்டல் மாரி ஆயிட்டான். அந்த நேரம் நான் என்ன பண்ணேன், 22 மூட்டை மல்லாட்டை புடிங்கி போட்டுவிட்டு என் நெகையை வச்சு களை கொத்தினேன். புடிங்கி போட்டுட்டு இந்த பையனை இட்டுன்னு, அம்மா என்னன்னாங்க உங்க கையில காசு கிடையாது வாமா என்னாங்க. இந்த பையனை இட்டுன்னு நாங்க போனேன். அங்கே போய் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு பார்த்து விட்டு அங்கே இந்த வாரத்துக்குள்ளேயே இவன் அந்த மிளகாட்டையும் உடச்சி போட்டுட்டான். என்ன நான் நெக்கி வச்சு மிளகாட்டை போட்டேன், மிளகாட்டையும் உடச்சி போட்டுட்டான். இந்த பையனை இட்டுன்னு வரத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கார வர வச்சாங்க. தேடி கிடி பரும்புஞ்சோறு எல்லாம் குறிச்சிட்டாங்க. அப்போ நான் போய் தடை பண்ண முடியுமா? என் ஒன்று கல்யாணத்தை வைக்காதான்னு சொல்ல முடியுமா மேடம்? எதுக்கு தடை பண்ணும்? எங்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் இட்டுன்னு போயிட்டேன் அம்மா கிட்ட. எங்கள் பெரிய பையன் குடித்தானா ஒரு கொஞ்சம் காசுனா ஓவராக குடிப்பான். அப்புறம் காயில மாரி படுத்துவான், ஒரு மண்டை கோளாறு மாரி ஆயிடுவான். ஆனிட்டு தான் எங்கள் அம்மா என்னன்னாங்க, எங்கள் அம்மா இங்கே இருந்துவாங்க காசு. எங்கள் பெரியாண்ணன் இங்கே தான் மேடம் இருந்தான். கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணன் கூட இருந்தான். 10 மாதம் சம்து பெத்தேன். அங்கன்னு பேசக்கூடாது, இங்கன்னு பேசக்கூடாது. பொது நியாயமா பேசு, பொது நியாயமா பேசு. போயிட்டு இவனுக்கு அங்கங்க எந்த நிலைமைக்கு நான் இவனை காப்பீடு பண்ணி எனக்கு தான் தெரியும் மேடம். அந்த அளவுக்கு நானும் சின்ன வயசுல படிக்காம சம்பாதிச்சு அவன் வந்து அத நான் சொல்லக்கூடாது. என்ன நானும் அந்த அளவுக்கு சம்பாதிச்சு போட்டோம். நீ பேசாத. எப்படி பத்தி எடுத்து அப்படித்தான் இது நீங்க. நான் அந்த அளவுக்கு சின்ன வயசுல சம்பாதிச்சு போட்டோம். என்ன நானும் தான் செஞ்சிருக்கிறேன். என்ன 1 ரூபா 2 ரூபா இல்ல 4 லட்ச ரூபா கொட்டி எங்க நிலம் மேடம். எங்க பங்காளி மோட்டர் நிலம் உடம்புட்டான். 4 லட்ச ரூபா எங்க அம்மா ஸ்டேஷன்ல கட்டி அடி ஓதிய வாங்கி. மேடம் அப்பெல்லாம் எங்களுக்கு கத்துறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அந்த 4 லட்சம் இதெல்லாம் ஏற்றி கொடுத்துட்டு வந்துக்கிறாங்களா? இந்த இதுவே தெரியாது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்குற வயசு. புரியுதா? அப்படி இல்ல, மங்கலத்துல போட்டு பார்ப்போம் எவ்வளவு எங்க அம்மா ஸ்டேஷன்ல கட்டிக்கிறாங்க, மோட்டருக்கு எவ்வளவு கட்டிக்கிறாங்க. இது அக்கவுண்ட் செட்டில் பண்ணறது இடம் கிடையாது. அவன் பேசறது பாராம இந்த பையனை செட்டில் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறான். எதுவும் செட்டில் பண்ணல. இல்ல இப்ப உங்களுக்கு பிரச்சனை என்ன? அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க கூட வந்து இருக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல, அங்கேயே இருக்க கூடாது. அந்த அம்மாவோட பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு அவரு. ஒரே கண்டிஷன் தான் மேடம், நீங்க என்ன வேணாலும் என் மேல தப்பா நினைச்சுங்க. என்ன அவளையே கூட அவன் வச்சிருக்கட்டும், அவன் பொண்ணே கூட வச்சிருக்கட்டும், எனக்கு கேள்வி கிடையாது. எனக்கு 1 ஏக்கரா எழுதணும். நான் செத்த பிற்கோடி அவனை அனுபவிச்சு. மேடம் 3 பேர் நாங்க இருக்கிறது 3 பேர் படிப்பு வச்சு வாதா. எங்க தாத்தா சரி வைக்கல வச்சு நீ வாதாடிக்க படிப்பு அங்க போய் சம்பாதிக்கணும். பிரச்சனை கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ.
நாங்க படிப்பது இல்ல, இல்ல இல்ல, மேடம். இல்ல. மெட்ராஸ்ல இதோ வந்து மேடம், கையெழுப்பு சம்பாதிச்சதான். இவங்க ஒரு பொண்ணு செட்டில் நீ பண்ணி இப்போ- 8 வருஷம் குடும்பத்தை இதப்பா, நீ என்னை பத்தி பேசணும். இவனுக்கு மேடம் கேட்டுங்க ஒரு பொண்ணு செட்டில் பண்ணி விட்டுக்கிறான். யாரு? அந்த விஜயான்றவளுக்கு இதப்பா, மூத்த பொண்ணு. என்னை பத்தி நீ கேட்டுனியா? பேசணும். மேடம், கேட்டுங்க மேடம். விஜயான்றவளுக்கு மூத்த மேடம், பொண்ணு. இது வந்து நீ அங்க அடுத்தவங்க யார் அசிங்கம் வேணாலும் அந்த பண்றது. தெருவில் உங்க ஆளுல கேம் ஆளுல விட்டு விஜயா பார்த்துட்டு அவர் என்ன கேளுங்க, நான் சொல்றேன். இவங்க வந்து இப்போ வந்து நாங்க வந்து ஊர்ல இருக்கக்கூடாது மேடம். எங்களை ஊர்ல அசிங்கப்படுத்த பாக்குறாங்க. நாங்க அசிங்கப்படுத்தல, நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. இதே மெட்ராஸ் சென்னை ஆவடி இழுக்குமா வச்சு மேடம் டெய்லி சம்பாதிச்சு இந்த காசு கொடுப்பேன். தா. கேட்டா என்னன்னுவாங்க, இவ்வளோ செலவாச்சு எவ்வளோ, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கும் மேடம் லாபம். எத்தனை கொடுத்தா ஆமா, 100 அந்த இருக்குதுன்னு 200 பையனுக்கு இருக்குதுன்னு. மேடம் தன்னை மீறி 1000 ரூபாய் குடிச்சிட்டு கொடுத்தனா காத்தால கேட்டா எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டா 100 ரூபாய் இருக்குதுன்னு 200 இருக்குது. நானு மிச்ச காசு எங்க அட கேட்டாங்க. பாவி, நீ நல்லா இருப்பியாடா, போற இடத்துல அடிச்சு மோதி சாவியாடா. சரி. இந்த பாவி, இந்த பாவி ஆமா, அடி எந்தடா? முட்டு சொரா போடுடா. தலை போடுற பையன் சொல்லி கொடுத்தான்னு பாக்குறியா? மேடம் யாரையும் எனக்கு ஒரு சொல்லல. ஏக்கரை வேணும் மேடம், இல்ல இங்கே வரும், உங்க உதவி எனக்கு வேணும். என்ன வைக்கல வச்சு வாதம். முதல்ல உங்க வாயை கொஞ்சம் அடக்குங்கம்மா. மேடம் இவங்க எல்லாம் உட்காருங்க தம்பி. பண்றதுலாம் உட்காருங்க தம்பி. அதுக்கு நீ இப்படியா பேசுவீங்க நீங்க? கேளுங்க அந்த மேடம். இந்த பையன் பையன் என்னெல்லாம் பேசுறீங்க? 100 ரூபாய் நீ 1000 ரூபாய் மேடம், உங்களை செலவு மேடம், இங்க பாருங்க. பண்ணுறாங்க. எனக்கு அடுத்த 1000 வயசு. சம்பாதிச்சுங்க. நாங்க எங்க கஷ்டத்துல தான் வச்சுக்கிறோம். அடுத்தவங்க கஷ்டமோ அடுத்தவங்க அப்ப எங்க சுவைப்போ அண்ணா கொண்டாந்து 4 லட்சம் ரூபாய் போட்டுக்கிறேன், 10 பொண்ணு நகை போட்டுக்கிறேன்னு எங்க போயிடுச்சு? அவனுக்கு ஒரு மாசத்து அவஸ்தை ஏன் கொடுக்குறேன். 5 புள்ள பெத்தீங்க? நான் 5 பிள்ளை ஒரு பெத்தா நிமிஷம், ஒரு விட்டேன் நானு. நிமிஷம். நீங்க ஏன் பெத்து போட்டீங்க? பெத்து போட்டா அது எதுக்கு பெத்து செஞ்சேன்ல. போட்டீங்க? பசங்கள்ட்ட கணக்கு பேசுறீங்க? கணக்கு அவங்க எவ்வளவு நானும் கணக்கு கொஞ்ச பேசுறாங்க? நேரமா பேசாம இருக்கேன் நானும். ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஓவரா கெட்ட வார்த்தை பேசுறேன். பேசுறது. அவன் பேசுறதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி தான் பசங்கள்ட்ட குத்தணும். பிசினஸ் பேசுறதா? என்ன தம்பி ஒரு விஷயம் நான் சொல்றேன். சொல்லுங்க மேடம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க வாயில கெட்ட வார்த்தை வருதோ ஏதோ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. மேடம் அதெல்லாம் நான் பார்த்து தான் மேடம் இருந்தேன். நானே இன்னொன்னு சொல்லட்டுமா மேடம்? மேடம் பொறுப்பு இருக்கு, ரைட்டு மேடம். இவங்க அடிக்கடிக்கு விட்டுட்டு ஓடுவாங்க, நான் சொல்றது அவங்க அம்மா கூட கேக்குறீங்களா? Please, போவாங்க. நீங்க 2 பேரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க அவங்க விட்டுட்டு போனாங்க, உங்களை பாத்துக்கல, நீங்க தான் தனியா வளர்ந்தீங்க சொல்றீங்க. அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுல இந்த சொத்தெல்லாம் கொண்டு வந்து காசு கொண்டு வந்து உங்களை வாழ வச்சேன்னு சொல்றாங்க. எது வேணா உண்மையா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சரிங்க மேடம். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, சரிங்க அம்மாவை மேடம். பாத்துக்க வேண்டிய கடமை இருக்கு. அது மாதிரி வயசாச்சுன்னா நாக்கு கொஞ்சம் அடங்கணுமா? ஆமா நான் ப்ளீஸ் இவ்வளவு நேரம் நீங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தேன். உங்க வாயில வர்றது வார்த்தைங்க இருக்கே, பசங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. உங்க வாயை நீங்க அடக்கலைன்னா பசங்க யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அது புரியணும். கெட்ட வார்த்தை பேச அவளை வச்சிருக்க, இவளை வச்சிட்டு இருக்க, அம்மா தாயை வச்சிருக்க, பொண்ணை வச்சிருக்க, என்னது இது? இல்லாம சொல்லுவாங்க. ஆமா ப்ளீஸ் உங்க வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது. கேக்குறத தான் நான் பாருங்க, பாருங்க வாயில அது நான் அசிங்கமா பேச மாட்டேன். ஒரு மேடம். விஷயம், பசங்க தலை தூக்கியாச்சுன்னா நம்ம எடுத்து சொல்லலாம், தம்பி இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணாதப்பா சொல்லலாம். அப்புறம் அவங்க கேட்டாங்கன்னா நமக்கு நல்லது. கேட்கலையா உன்னோட வாழ்க்கை நீ பாத்துக்கோ, அதுல வர்ற விளைவுகள் நீ அனுபவிச்சுக்கோ. உனக்கு ஏதாவது தேவையா? நம்ம எப்பவுமே பசங்களுக்கு இருக்கணுமா? பசங்களுக்கு நம்ம தான் பசங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரோம். நமக்கு தான் கடமை பசங்களை பாத்துக்கிறது. அவனை வளர்த்து விட்டேன், இவனை பெரியவன் ஆக்கினேன், அதனால தான் நீ சம்பாதிக்கிற, இதெல்லாம் பேசவே கூடாது. அதே மாதிரி பெத்தவங்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு. மேடம் நாங்கள் புரியுதுங்களா? நல்லா தான் மேடம் சரி, பார்த்துக்கிறோம். இப்ப என்னன்னா உங்க வாயை கொஞ்சம் அடக்கிட்டு பசங்களை பாருங்க, அப்ப அவங்க பாத்துப்பாங்க. அதெல்லாம இப்படி ஒத்தைக்கு நின்னீங்கன்னா ஒண்ணும் அவன் போனை வாங்கி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அவனுக்கு கேட்ட கேள்வி என்ன சொல்றீங்க மேடம்? நான் ஆமா, அதெல்லாம் உங்க வாய் அனாவசியமா நான் சும்மாலாம் கிடையாது. அவங்க கேட்டதான் அம்மா, நான் ஆமா, சொன்னேன். அவங்க உங்க சொல்றாங்க நீங்க கேட்காதீங்க உங்க மேடம். வாய். நான் அது போல அசிங்கமான வார்த்தையே நான் பேச இங்க மாட்டேன். உட்கார்ந்து நீங்க என்னென்ன வார்த்தை அவங்க வந்து பேசுனீங்க? அவனுக்கு பண்ணது ஒரு நீங்க சித்திரவதை. என்னென்ன வார்த்தை பேசுனீங்க? ஒரு என்னென்ன பண்ண? நான் ஒரு பெத்த நீங்க தாய் வேலைக்கு பேச போறீங்களா? ஆமா, இல்ல நான் வேலைக்கு போவேன் நானு. இப்போ இவங்க வழிக்கு வச்சு இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட மாட்டேன் நானு. வயசு காலத்துல இருக்கிறதுக்கு இடம் வேணும், அவ்வளவுதானே? வீடு இருக்கா? ஒரு மேடம், வீடு இருக்கு வீடு. மேடம். மேடம், வீடு நான் யார் என்ன பேர்ல சொல்லணும்? இருக்கு? வீடு தாத்தா பாட்டி பேர்ல தான் இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன். நீ எங்க அங்கே அப்பா மாசம் இறந்தாரு. மாசம் பணம் அனுப்புறோம், நீ வீட்ல இருந்து சாப்பிடுன்னு சொன்னா அது எங்க கேட்க அப்பா இறந்தாரு. எங்க அப்பா இறந்து அந்த 12 நாள் அந்த வீட்டுல இருந்தேன். எங்க அப்பா இறந்ததுக்கு 60,000 ரூபாய் நான் தான் செலவு பண்ணேன். ஒரு ரூபாய் மறுபடியும் எனக்கு நீங்க extra செலவு கணக்கு பண்ணேன். ஆரம்பிக்காதீங்க. கண்ணுக்கு பண்ணல மேடம், பேசுறது அப்படிதான் இருக்கு மேடம். சரி, இத பாருங்க, நான் உங்க வந்து- அப்பாக்கு செய்ய வேண்டியது உங்க கடமை. காசு பிரச்சனை பத்தி பேசணும். காசு பிரச்சனை பத்தி பேசல பேச அக்னேஷ். வேண்டாம். காசு பிரச்சனை பத்தி குமார், பேசல. போதும். சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். இப்ப என்னன்னா உங்களுக்கு தேவையானது ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வாயை அடக்கிட்டு உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு நீங்க இருங்க. நீங்க மாசம் மாசம் காசு அனுப்புவீங்களா? எவ்வளவு நான் அனுப்புவீங்க? எவ்வளவு கேட்கறாங்களோ அவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்றேன் மேடம். கேட்க மாட்டாங்க. எவ்வளவு கேக்குறாங்களோ கொடுக்கணும்னு இல்ல, உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் உங்களுக்கு? மாசம் ஒரு 3000 4000 கொடுக்க முடியும் மேடம்.
நீங்க நான் இது வரைக்கும் எதுவும் கொடுத்தது இல்லை மேடம். ம். சரிங்களா? இனிமே குடிப்பீங்களா? என்னால் அதிகபட்சம் கட்டினா நான் உழைப்புல வாங்கி நான் சாப்பிடல. அதனால என்னால் மாதம் 500 300 தான் என்னால் கொடுக்கும். எப்படிப்பா 500 300? ஏன்னா மேடம் நான் இப்போ அப்ப நீங்களும் கணக்கு தானே பாக்குறீங்க? கணக்கு தான் பார்க்குறேன் மேடம். அவன் சின்ன பையன் தானே? சின்ன பையன் தான் மேடம். கரெக்டு தான். ம். அது சொல்றது கரெக்டு தான் மேடம். மாசம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்களை பெத்தவங்க தானே அவங்க? பெத்தவங்க தான் மேடம். அந்த சரி, அவங்க அளவுக்கு பார்க்கல நல்லா சொல்லாதீங்கங்க. சரி அது அந்த பக்கம் இந்த பக்கம் கணக்கு பார்த்ததுன்னா அப்புறம் நீங்க தான் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி சொல்லுங்க. புரியுறதா? புரியுது மேடம். தாய்ப்பாலுக்கெல்லாம் கணக்கெல்லாம் போட முடியாது தம்பி. அதனால விட்டுருங்க, இந்த கணக்கு பேசுறத விட்டுடுங்க. நீங்க ஒரு பையனா உங்க கடமையை செய்யுங்க. எவ்வளவு காசு கொடுக்க முடியும் உங்களுக்கு? என்னால் மாதம் அப்படின்னு நீங்க வற்புறுத்தி கேட்கறதால மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன் மேடம். அதான் என்னால் முடியும். ஏன்னா 1000 ரூபாய் பத்தாது மேடம், இப்ப எதுக்குமே வந்து உதவாது. எனக்கு இன்னும் கல்யாணம் இருக்கு. எனக்கு 24 வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அப்படிதான்ப்பா. அதான் மேடம் இப்ப நான் எல்லாருக்கும் அப்படிதான்ப்பா. எல்லாருக்கும் அப்படிதான். 1000 ரூபாய் ஒண்ணுமே ஆகாது அவங்களுக்கு. இப்போ வந்து நான் பழைய மாதிரி வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி தான் உண்மைதான் மேடம். நீ சொல்கிறது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் மாதம் இப்போ ஊருக்கு போய் 3 மாதம் ஆச்சு. 3 மாதமாக நான் வரவே இல்லை. வேஸ்ட்டாக தான் வாடகை தான் கட்டின்னு இருக்கேன். இந்த 3 மாதமாக நாங்கள் வரல. வருமானம் கிடையாது. ஊரில் உங்களுக்கே தெரியும், இப்போ வறட்சி நிவாரணம்லாம் கூட கவர்மெண்ட்டு தான் காசு போட்டுங்குது. ஆளுக்கு 5000 5000 3000 ரூபா போட்டு விட்றாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. கிராமத்தில் இப்போதைக்கு வருமானம் கிடையாது. நீ அந்த மாதம் 3 மாதம் நான் வாங்குறேன், எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலன்னு அந்த டைமில் என்னால் முடியுமா மேடம் சொல்லுங்கள்? உங்க பெரிய பையன் யாரோட இருக்கான்? அவன் தனியாக தான். உங்க கூட இல்லையா? ஏ அவன் ஒரு 10 நாளைக்கு சம்பாதிப்பான், 10 நாளைக்கு குடிப்பான். பசங்களை வளர்க்கறத கொஞ்சம் பொறுப்பா நான் வளர்த்துருந்தீங்கன்னா பேசினாலும் நீங்க இப்படி பேசினாலும் அந்த மேடம் எவ்வளவோ எவ்வளவோ பேசுவீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் மேடம். அட்ஜஸ்ட் எவ்வளவு பண்ணி பார்த்துட்டேன் பேசுறீங்க நான். நீங்க, கெட்ட என்ன? வார்த்தையா அவங்கெல்லாம் பேசுனீங்க. மேடம் நீங்க சொல்றீங்க, உங்க கேம் ஆளை விட்டு கேளுங்க. அவங்கெல்லாம் கேட்ட கேள்வி நான் வச்சு உயிராகிறேன். நான் என் இடத்துல அடுத்த பொம்பளை வந்து அண்ணன் அந்த நிமிஷமே தருகொலை பண்ணிட்டு சாவுவேன். பெத்த புள்ளி கேட்குற கேள்வியில் என்ன அப்படி கேட்கணுங்களா என்ன மேடம் தெரியும்? அதால தான் நான் இங்கே வந்தேன். இந்த அளவுக்கு இல்லை நான் வந்துருக்க மாட்டேன். என்னாலே தாங்க முடியாதான் வந்தேன் நான். சரி, இனிமே உங்க அம்மா ஒரு வார்த்தை சரி, தப்பான வார்த்தை மேடம் பேசக்கூடாது. நாங்களும் வந்து எதுவும் தப்பான பேசுறது இல்லை. அவங்க பேசினாலும் நீங்க பேசக்கூடாது. மேடம், இவன் நேற்று என்ன கேட்டாங்க? இவங்ககிட்ட எங்கிட்ட வந்து 8 வருஷம் ஆகுதுன்றாங்க. 8 வருஷத்துல ஒரே ஒரு டைம் தான் அவங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன். அதுவும் இதை மாதிரி தகாத முறையில் தப்பா பேசுற வச்சு தான் நான் அவங்களை அடிச்சேன், சண்டை போட்டிருக்கேன். ஒரே ஒரு டைம். இந்த 8 வருஷத்துக்குள்ள தகாத முறையில் எனக்கு வந்து அசிங்கமா பேசக்கூடாது. எனக்கு அசிங்கமா பேசினா எனக்கு கோவம் வரும். ஏன்னா கோவம் தான் வரைக்கும் அவங்ககிட்ட நான் பேசுறதுங்கிறது இங்கிருந்து போனா கூட அடிச்சான்றது மட்டும் எப்படி மேடம் வருது? ஊடு தான் நான் என்ன அடிச்சான்றது மட்டும் சொல்றாங்கல்ல. இந்த வெத்தலை பாக்கு போட்டு கிடப்பேன். அடுத்து வீட்டு வாச்சிட்டு போக மாட்டேன். இந்த டிவி பார்த்து கிடப்பேன். அடுத்தவங்க நான் பேச அப்படி நீங்க மாட்டேன். இருந்தீங்கன்னா பசங்க உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. கேட்டுங்க, நான் யார் வீட்டாண்டியும் போக மாட்டேன் மேடம். அலமேலம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்பீங்களா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, வெத்தலை பாக்கு போடுவேன், என் வீட்டுல இருப்பேன், பேசாம இருப்பேன். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேடம். யாரும் யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. நீங்க வந்து அந்த அம்மா மாதிரி இருக்கிறதால, விஜய் அம்மா மாதிரி பையன் மாதிரி இருக்கிறவங்கள போய் வச்சிருக்கேன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு கோவம் வராது? மேடம் உனக்கு அது நான் என்னத்துக்கு சொல்லணும், கடவுளுக்கு தான் தெரியும். அம்மா மாரி இந்த காலத்துல அம்மா மாரி அவ எத்தனை பேர் வழுக்கு ஐசானு எங்களுக்கு தான் தெரியும். சரவணன்ற பையன் கூட அவளுக்கு புள்ளியா? ஆமாம் கேளுங்க. இவங்க கையில ஒரு வேளை சாப்பாடு நான் இன்னமும் வாங்கி சாப்பிடல. என் கையில வாங்கி சாப்பிட அவங்க கையில நான் எத்தனையோ வேளை சாப்பாடு வாங்கி என் சாப்பிட்டேன். கையில வாங்கி சாப்பிட 15 வயசு வரைக்கும் வளர்ந்துட்டேன். ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அடுத்தவங்க மேல போய் சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, லைட் எரிஞ்சுங்குது. இதுவும் ஒரு தெய்வம் தான். சத்தியமா நம்ம உருப்படவே மாட்டோம். அவங்க கையில அவங்க கஷ்டத்தை போட்டு சாப்பாடு போட்டுருக்காங்க. நான் கெடுமைக்கு பாடுபட்டு இருந்தேன். எனக்கு அந்த கடவுள் தண்டனை எனக்கு பேச்சு கிடையாது. என்ன கூப்பிட்டாங்க, அவங்க கிட்ட நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். சொல்லு. அவங்க எப்படியோ இருக்கட்டும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க சொன்ன உங்க பசங்க கேட்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சு. நீங்க சண்டை போட போட இன்னும் அவங்கள விட்டு விலகி தான் போவாங்க. அதனால விட்டுருங்க, எப்படியோ வாழ்ந்துக்கிட்டோம். நீங்க உங்க பாட்டில் உங்க வீட்டுல இருங்க. வேலைக்கு போக முடிஞ்சா போங்க. அந்த பையன் வந்து சம்பாதிச்சு கொண்டு கொடுப்பான். அந்த பையன் 1000 ரூபாய் மாசம் கொடுப்பான். 1000 ரூபாய் நான் என்ன பண்ண போறேன் மேடம்? நான் வீட்டுக்கு எல்லாம் வாங்க போறேன். நானு மேடம் பிச்சை கேக்குறேன். எவ்வளவு வேணும் உங்களுக்கு? பிச்சை கேக்குறேன். எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எவ்வளவு வேணும் சொல்லுங்க. எங்க அப்பா எங்க அம்மா அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு, எங்க அப்பா கிடையாது, எங்க அம்மா அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்ணிட்டு போறேன். அந்த 1000 ரூபாய் நான் என்ன பிச்சை கேக்குறேன். சரி, அந்த அம்மாவுக்கே வச்சுக்கேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து 2வது பொண்டாட்டி வந்திருக்கிற அப்புறம் அவளுக்கு அந்த 1000 ரூபாய் எனக்கு வேணும். கேட்டுங்க மேடம். அப்படிதான் கேட்க முடியாது. 8 வருஷம் சம்பாதிச்சு 8 வருஷம் காசு பண்ணல. அப்புறம் ஏன் காசு கேட்காத விட்டுரு. என்ன எனக்கு நீதி கிடைக்கணும். என்ன வந்து
நான் எங்கேயோ போகிறேன், எங்கேயோ வரேன், கூலி செய்கிறேன், நாலு செய்கிறேன், பட்டி கேட்குறேன், பயிற்சி கேட்குறேன். சாக்கில் சந்தில் வந்து பதார்த்தமாக பேசக்கூடாது. என்னைக்கு நான் பேசிக்கிறேன் இதுக்கு மேலே பேசுங்க. ஒரு மாசமா இப்ப எடுத்தாந்து உனக்கு கொடுக்கணும். 25 நாள்ல இருந்து தானே ஏன்னா உங்க எல்லாம் தானே இருக்கா என்னைக்கு நான் தகாத முறையில் பேசிக்கிறேன் நீயே சொல்லு மேடம் இவன் தான் கூட இருக்கா மேடம் ஒரு 2 வார்த்தை தவிர மாதிரி பேசிட்டேன் மேடம். அதான் மேடம் அது கூட இந்த ரிஜிஸ்டர் பிரச்சனையால தான் நான் இவங்ககிட்ட தான் பேசியிருந்தேன். இவங்ககிட்ட உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையில நல்லா தெரியும். வாங்கி கொஞ்சம் பாருங்க. நீ ஏன் எங்க கிட்ட இருந்து இவங்ககிட்ட பேசிருக்கீங்க நீ ஏன் தகாத முறையில் நான் என் தம்பி தான் கூப்பிடுறேன். இது மாதிரி சமாசாரம் சித்தப்பா சண்டை போடுறாங்க வாங்கடான்னு சொல்றேன். ஏன் இந்த பிரச்சனை நம்மளே பேசி முடிவு பண்ணிக்கோன்னு கேட்ட அவ்வளவுதான். ஏற்றின் நான் சொல்லி தான்றேன். எப்பா என் பேச்சுக்கு வராதீங்கோ, உங்க பேச்சுக்கு நான் வரேண்ணா. நீ போன அத்தர நான் விட்டுட்டு இல்லை. சரி இப்ப அப்படி வருவோம். நீங்க அவங்க பேச்சுக்கு போக வேண்டாம், அவங்க உங்க பேச்சுக்கு வரல. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அவங்க பேச்சுக்கு போக வேண்டாம், அவங்க உங்க பேச்சுக்கு வரல. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு வந்து நிலம் எழுதி வைக்கணும். ஆமா நிலம் ஏதாச்சும் மேடம். யாரு நல்ல யாரை எழுதி வைக்கிறது? நான் செத்தனா நீங்க எடுத்து ஒரு நிமிஷம். என் யார் பொண்ணுலாம் வர மாட்டாங்க. நிலம் யாரு பேர்ல இருக்கு? என் மாமனார் பேர்ல இருக்குது இல்ல. அது மாமனார்ட்ட தான் நீங்க பேசணும். என் மாமனார் பேர் இருக்கிறது நான் எழுதிக்கணும். மாமனார்ட்ட தான் பேசணும். மாமனார் கிடையாது. இவங்க எப்படி அப்ப யார் இருக்காங்க? மாமியார் இருக்கிறாங்க. இப்ப மாமியார்ட்ட பேசுங்க. மாமியார் எழுதுவாங்க. அதுக்கு இவங்க என்ன இவங்க பசங்களுக்கு 1000 ரூபா கிடையாது. போட்டாலும் என்ன நம்ம சென்று கூட எங்கள் மச்சனை வாங்கிட்டால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா நாமளும் வந்து போய் தடை பண்ண முடியாது. பங்காளி இப்ப உங்களுக்கு வீடு இருக்குல்ல, வீடு இருக்குது. எதுக்கு நல்லா உங்களுக்கு? வீடு நான் என்ன பண்ண போறேன்? நிலத்துல என்ன பயிர் வைப்பேன், சாப்பிடுவேன். நான் அப்ப நாங்க எதுவும் மேடம் பேர் வைக்கிறது நீ 1000 ரூபா மாசம் 1000 ரூபா கொடுப்பேன். ஒரு உடம்பு சரியில்லை, அப்புறம் நெஞ்சு வெளி வரும், மருந்து மாத்திரை வாங்கணும். நான் ஒன்று சொல்லட்டுமா மொத்த நிலமா அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஆனால் எங்கள் 3 பேர்கிட்ட யார்கிட்ட 10 பைசா கேட்கக்கூடாது. நீ உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பயிர் வச்சு சாப்பிட்டுக்கோ. இது எப்படி மேடம் இது கரெக்டாக தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்கள். ஆமா என் பொண்ணு ஒரு நிலமும் நீயும் பயிர் வச்சுக்கணும், எங்ககிட்ட பைசாவும் வாங்கிக்கணும். சாவாலிக்கு பயிர் வச்சு சாப்பிட்டோம். பைசாவும் வாங்கிக்கணும், நிலம் பயிர் வச்சுன்னா நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? என் பேர்ல 50 சென்ட் எழுதி வைக்கணும் மேடம். இத பாருங்க நாங்கள் நிலத்துக்கிட்டே போல மேடம். பாக்கி அதெல்லாம் நான் பேசல. எனக்கு நிலமே வேண்டாம். நான் பேச மாட்டேன். அட்வொகேட் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். கரெக்டா சட்டப்படி அது யாருக்கு உரிமை என்னதுன்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், என்ன இருந்தாலும் உங்க பெத்த தாய், நீங்க தகாத முறையில பேசக்கூடாது மேடம். அதுக்கு வயசாச்சு, அது ஏதோ பேசுறது, கிராமத்தால என்ன பேசுறது, அது விட்டுருங்க. அது மனசுல ஒண்ணும் இல்லாம ஏதோ பேசிடுறது விட்டுருங்க. நீங்க உங்க வாயில இருந்து உங்க அம்மா தப்பா சரி பேச. மேடம். இந்த ஒரு மாசமா தான் தம்பி நிலம் பிரச்சனையால தான் அங்கே ஊரில் வந்திருக்கோம். அம்மா நாள் அவங்க கூட தானே இருந்தான். இது வரைக்கும் நான் என்ன தப்பாக பேசிக்கினான்னு கேளுங்க. ஒரே ஒரு டைம் அது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு டைம் அடிச்சிட்டேன். அது வேற தகாத மாதிரி உங்கள்கிட்ட சொன்ன பற்றி அசிங்கமாக பேசினாலும் கோவம் அடிச்சு அடிச்சிட்டேன். இனிமே அப்படி பண்ணக்கூடாது. சரி 2வது டைம் என்ன தெரியும் மேடம் சொல்றது கேளுங்க. என் தம்பி கிட்ட பேசியிருந்தேன், சித்தப்பா சண்டை போற வாங்கடான்னு சொன்னேன். தம்பி ப்ளீஸ் எனக்கு என்ன கேட்க வேண்டாம். சரிங்க நீங்க சொல்றேன், எனக்கு ஒரு கேரண்டி நீங்க சொல்லணும். சொல்லுங்க. அவங்க என்ன பேசினாலும் நீங்க தப்பா பேசக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஊர்ல எல்லாம் பேசினா எப்படிங்க என்ன மேடம்? பேசாம நீங்க தப்பு பண்ணல. நான் தப்பு பண்ணல மேடம். அப்புறம் ஏன் உங்களுக்கு உறுத்துறது? நம்பிக்கை சான்ஸ். சரிங்க மேடம் விட்டுருங்க. அவங்க என்னவோ 4 வாட்டி பேசுவாங்க, 5வது வாட்டி அவங்களுக்கு தான் வாய் வலிக்கும். விட்டுருங்க. சரிங்க மேடம். நீங்க உங்க கடமையை மட்டும் செய்யுங்க. நீங்க வந்து அடிக்கடி அம்மாவை போய் பார்க்கணும், அம்மா கூட இருக்கு. மேடம் நான் மாசத்துக்கு 2 டைம் 3 டைம் ஊருக்கு வந்து போவோம் மேடம். ஊர்ல இருக்க சொன்னா இருக்க மாட்டாங்க. என்ன ஒரு வந்து இருந்தாலும் 2 நாள் இருக்கிறாங்க, சாப்பிட ஆக்குறாங்க. நான் எதனா பேசிட்டேன்னா சாப்பிட மாட்டாங்க, கோவப்படுறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மேடம் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எல்லாரும் தப்பான வார்த்தை எனக்கு பேசக்கூடாது. அது என்ன தெரியுமா, சொந்தக்காரங்களா ஃபோன் பண்ணி சொல்றாங்க. உங்களுக்கு ரோஷம் ஜாஸ்தி. கொஞ்சம் கம்மி எதுவும் பண்ணுங்க. பேசக்கூடாது. ஒரு அடி கூட அடிச்சிட்டு வாங்கிட்டு ஒரு அளவு ஒரு வயசுக்கு அப்புறம் பசங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் வளர்ந்த காலம் இல்ல இது. அவங்களுக்கு 1008 பிச்சு பிடுங்கள் இருக்கு. வெளியே போய் சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. சுண்டல் வியாபாரம் பண்ண பசங்க பழைக்கிறதுங்க. சொத்து இல்லையா மேடம்? கிணத்துல இந்த போல மரம் ஒழிஞ்சிங்க எடுக்குது மேடம். அதுக்கு பண்ண வருங்க, பணம் எப்படி வரும்? சம்பாதிச்சதான் பணம் வரும். அடுத்தவங்களுக்கு பாடுபடுறீங்களா? அதை வெட்டி யாருக்கு பாடுபடுறோம் மேடம்? நான் யாருக்கு நிறைய இருக்கு மேடம். இந்த சொத்தை சிக்கெடுக்க ஒரு சிக்கல் இல்லை மேடம். 2 மாசமா என் கஷ்டத்தை அதில் போட்டுங்க. இந்த சொத்தினுடைய எங்க பேர், எங்க லிஸ்ட், அந்த சொத்து பொருளாதார யாருன்னா எங்க பேர் வரணுன்றதுக்கோசரம் 2 மாசமா என் கஷ்டத்தை அதில் போட்டுங்க. எங்க அத்திங்க 3 பேர். நான் 3 பேரையும் அவங்க கிட்ட அப்படியே சமாதானமா பேசி ரெடி பண்ணி எப்படியாவது கையெழுத்து விடுங்க. எங்கள் அப்பா தான் இறந்துட்டார், நாங்களாவது இருக்கிறத வச்சு பாய்க்கிறோன்னு என்னென்னவோ அவங்கள ரெடி பண்ணி எங்கள் நடத்திக்கு 1.5 சவரன் நகை போடணும். அதுவா எடுத்து அதுங்கிட்ட கொடுத்து
அதுக்கப்புறம் வாய்ட் சர்டிஃபிகேட் எங்கள் தாத்தாவது எல்லாத்தையும் எங்கள் அத்துக்கிட்ட அத்துமாரங்கிட்ட கையெழுத்து வாங்கி இப்போ தாலுகா ஆஃபீஸ் தான் அனுப்பிச்சிருக்கேன். அது இன்னும் 2-3 நாளில் திரும்பும் வாய்ட் சர்டிஃபிகேட். உங்க அத்தைங்களுக்கு அவங்க ஷேர் கொடுக்குறீங்களா? அவங்களுக்கெல்லாம் எங்கள் தாத்தா இருக்கும்போது செஞ்சாங்க, ஒரு அத்திக்கு செய்யாத விட்டுட்டாங்க. அவங்களும் கேட்கல. இதுதானே பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா மேடம், நம்ம சம உரிமை சொல்றோம். கல்யாணம் பண்ணி பொண்ணுங்களை அனுப்பிச்சாச்சுன்னா தாத்தா இருக்கும்போது செஞ்சுட்டாங்க. அவங்க வந்து மேட்டரே வருது. அப்படி இல்லைங்க மேடம், அவங்க வந்து எங்க அப்பா அப்பத்துல இருந்து ரொம்ப கெட்டு போனவங்க. எங்க குடும்பமும் கெட்டு போன குடும்பம் தான். தம்பி, அதனால என்ன அதனால எங்க அத்தைமாருங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா அம்மாவோட சொத்து சமமா எல்லாருக்கும் போடும். அவங்களே விருப்பப்பட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு நிறைய இருக்கு சொல்லி இன்னொருத்தருக்கு கொடுக்கறது வேற. அது கரெக்ட் தான். அதை விட்டுட்டு தாத்தா இருக்கும்போது உங்களுக்கு செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு 10 சவரம் போட்டாங்க, 50 சவரம் போட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் பார்க்கவே கூடாது. பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் ஒரே மாதிரி சம பங்கு உண்டு, சம உரிமை உண்டு. நீங்க இளைய தலைமுறை அதை செய்யக்கூடாது. உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்களை உங்களுக்கு சமமா நீங்க பார்க்கணும். நீங்களாவது அதை மாத்துங்க. இப்ப எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கூட நல்லா தான் பேசின்னு இருக்கு மேடம். எங்க கடை பேசிக்கிறது இல்ல. யாருக்குமே தாத்தா சொத்து வந்து நீங்க 5 பேர்னா 5 பேருக்கு சம உரிமை உண்டு. அவங்க பொம்பளை பசங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கிறதுக்காக அப்படி பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க மேடம். எங்க பெரிய நாத்தனாலாம் கேட்காது மேடம். நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன். எங்க பெரிய நாத்தனா சின்ன கேட்காது. அது கேட்காது எல்லாம் இல்ல, உரிமை. அவங்க போட்டாங்க எங்க மாமி, அது கேட்காது. அது என்னன்னு அந்த நடுவுல வந்து நகை போட்டு நீங்க எழுதி வாங்கிக்கன்னு தான் சொல்றாங்க நாத்தனாவும். அவங்க வாங்குறாங்க வாங்காத போறாங்க, அந்த பிரச்சனை அந்த சப்ஜெக்ட் தேவையில்லைங்க. கேக்குறாங்களா, நம்ம போய் சொல்லக்கூடாது. மேடம் அந்த சப்ஜெக்ட் தேவையில்லை. அது அவங்களுடைய சொத்து, அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து. அவங்க எனக்கு பங்கு நிலத்திலே பங்கு வேணாலும் அவங்க எடுத்துக்கிட்டு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த இப்ப வந்துக்கிற பிரச்சனை என்ன, அது மட்டும் முடிச்சுடுங்க. அது உங்க தாய் எது என்ன பிரச்சனை இருந்தாலும், அவங்க பார்த்தாலும் பார்க்கலைனாலும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. நீங்க அதை செஞ்சுதான் ஆகணும். உங்கள்கிட்ட அதான் சொல்றேன். சரி, தெரியுதா? அவங்களுக்கு அவங்க பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு. 50 வயசா இருக்குமா? 50 வயசா? ஐயோ, வயசு மட்டும் மனசே வராதே. 41 2 47. சரி, 47 வயசு ஆயிடுச்சு. இன்னும் அவங்க மாறுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. மேடம் நான் எதுவும் சொல்ல, நீங்க சாப்பாடு எதிர்த்து பேசாதீங்க. அது ஏதோ பேசிட்டு போறது கத்திட்டு போறதுன்னு விட்டுருங்க. அவங்க சொன்னதுனால நீங்க தப்பானவங்க ஆயிட மாட்டீங்க. நீங்க தப்பு பண்ணாம பாத்துங்க குமார். நான் மறுபடியும் சொல்றேன், தப்பு பண்ணாம பாத்துங்க. ஏன்னா தப்பு பண்ணீங்கன்னா உங்களை தான் அது பாதிக்கும், அம்மாவை பாதிக்காது. பெத்தவ வயத்தறிச்சல்ல பேசுறா, அவ உங்க மேல இருக்கிறது கவலையில பேசுறா. புரியுதா? அம்மா கொஞ்சம் நாக்க கண்ட்ரோல் பண்ணீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் அலமேலு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க, சரியா? அப்பதான் வயசு காலத்துல நமக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்துவாங்க, இல்லைன்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரியா? திரும்பி பார்க்கட்டும், பார்க்காத போட்டேன். எனக்கு அதை பத்தி ஒரு 50 சென்ட் எனக்கு நிலத்தை எழுதி வைக்கணும். அதான் எனக்கு இது. சரி, வக்கீல்கிட்ட பேசுவோம். ஆமா, எனக்கு 50 சென்ட் எழுதி, நான் வித்து கூட வாங்கி சாப்பிட்டு போவேன். சரி, வக்கீல்கிட்ட பேசலாம். ஏன்னா அவங்களோட கவலை என்னன்னா, பசங்க பார்க்கலனாலும் நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே. அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்கள்ட்ட சொல்லாம இங்க சொத்தை விற்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்க, அவங்கள இன்க்ளூடே பண்ணறது இல்ல. அவங்களுக்கு கவலையாடுறது, அதுதான் பிரச்சனை. கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நான் போயிட்டு வந்த கல்யாணம் சும்மா இருப்பேன். சும்மா எனக்கு உங்க மூலியமா எனக்கு 50 சென்ட் எழுதி. ஆமா, நாங்க வக்கீல் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு வக்கீல ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அவர் அட்வைஸ் பண்ணுவாரு என்ன பண்ணணும்னு. சரியா? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.